வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு மொறுமொறுப்பான சேப்பங்கிழங்கு வறுவல் சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சேப்பங்கிழங்கை நல்லா தூள் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நான் ஒரு சமைப்பானில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு ஊதலை எடுத்துட்டேன். வெந்த பிறகு அந்த தண்ணியை ஒரு வடிகட்டியில் நம்ம வடிகட்டிப்போம். உப்பெல்லாம் தேவையில்லை, அப்புறம் போட்டுக்கலாம். இதை மெலிதான துண்டுங்களாக நம்ம நறுக்கிக்கலாம். நீங்கள் நீள வாக்கிலையும் நறுக்கிக்கலாம், வட்டமாகவும் நறுக்கிக்கலாம். எல்லா துண்டங்களையும் நறுக்கிட்ட பிறகு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். அரிசி மாவு நான் ஒரு 3/4 தேக்கரண்டி நான் போடுறேன். நல்ல மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கறதுக்காக அரிசி மாவை சேர்க்குறோம். உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி. தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 தேக்கரண்டிக்கும் கொஞ்சம் குறைவாகவே போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூளோ இல்லைன்னா மிளகாய் தனியா கலந்த தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். லேசாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிழங்கு ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. ஒரே ஒரு ஊதல் வந்தால் போகிறோம். நல்லா வடிகட்டிட்டு ஆறின பிறகு துண்டங்களாக செஞ்சு இந்த கலவை ரொம்ப நமக்கு பொருட்கள் கூட தேவையில்லை, ரொம்ப எளிமையாக செய்யலாம். குழந்தைகள் கட்டாயம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம என்ன பண்ணுவோன்னா குளிர்சாதன பட்டியில் மேலே ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எண்ணெய் காய வைத்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், புளியோதரை இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த சேப்பங்கிழங்கை நீங்கள் வறுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா கட்டாயம் இதை அடிக்கடி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். கட்டாயமாக செஞ்சு சாப்பிடுங்க. சேப்பங்கிழங்குல பார்த்தீங்கன்னா நிறைய சுண்ணாம்பு சத்து, நார் சத்து மிகுந்த காய்கறின்னு சொல்லலாம். குறிப்பாக மழைக்காலங்களில் இதை நம்ம அதிகமாக நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும். நல்ல நிதானமாக இளந்தீல மிதமான தீல மாறி மாறி வச்சு சிவக்க வறுத்து எடுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. இஞ்சி பூண்டு விழுது அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அரிசி மாவு இதுவே போரும். அந்த மொறுமொறுப்பு தன்மையை நல்லா கொடுக்கும். நல்லா சாப்பிடும் பொழுது கூட நம்ம சூடாக பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். உறிஞ்சு தாளில் போடுங்க. எனக்கு திரும்பியும் உறிஞ்சு தாள் இன்னும் நான் வாங்காததால் செய்தித்தாளில் போட்டுட்ருக்கேன். கட்டாயமாக உறிஞ்சு தாள் வாங்கி அதில் போடுங்க. எண்ணெயெல்லாம் இழுத்துரும். அடுத்த முறையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்தி விடுங்கள். நிதானமாக எப்போவுமே ஓரங்களில் போடுங்க. எண்ணெயில் நம்ம பொரிக்கும் பொழுது நடுவில் போடாதீங்க. ஓரங்க பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. நல்ல மொறுமொறுப்பாக சுவையாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.